பாட்டி என்ன பண்ணுறாங்க, அன்பும் கண்மணியும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து கண்மணிக்கிட்ட இந்த மாதிரி அன்பு கூட வந்து இந்த மாதிரி கோவமாக இருக்கக்கூடாதுமா, என் பேரன் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது, என் பேரன் வந்து உன் மேலே உயிரே வச்சுருக்கான், உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், காதல் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் பாட்டி, அவர் போய் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் என்னை ஏமாத்துறாரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் அவரை விட்டு விலகி இருக்கணும் நான் முடிவு பண்ணேன். இங்கே பாருமா, புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும், அதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது. சரி, அன்பு வந்து உன் மேலே தான் காதலாக இருக்கான், உன்னை தான் விரும்புகிறான்னு நீ நம்பினேன்னா அவனை ஏற்றுக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க நம்ம கண்மணி. அவர் என்னை விரும்புகிற பாட்டி, அவர் வெண்ணிலாவை தான் விரும்புகிறாரு. ஒரு காலத்தில் வெண்ணிலாவை விரும்பியிருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்களை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அதுக்காக பொண்டாட்டியை வந்து விட்டுவானுங்களா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அதுக்கப்புறம் அவள் தான் கெதி நிற்பானுங்க. அது கூடவா உனக்கு புரியாது அப்படின்னோடனே, என்னால் நம்ப முடியாது பாட்டி, அவர் வந்து அவளை தான் மனசில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லடி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. சரி, இப்போ நான் நிரூபிக்கிறேன், அன்பு மனசில் நீ தான் இருக்கேன்னு பார்க்கலாமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு யோசிக்கிறாங்க கண்மணி. அது வந்து பாட்டி, நிரூபிக்க வேணாவான்னொன்னே, சரி பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரி, இப்போது அன்பு வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். வந்தோடனே அவன் மனசு, அவன் கண் எல்லாம் யாரை தேடுதுன்னு பார்ப்போம். ஏன்னா காலையிலேருந்து உன்னை பார்த்துருக்க மாட்டான், இப்போ தான் பார்ப்பான். இப்போ அவன் மனசு எப்படி தேடுது உன்னை பற்றி அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி, நம்ம போய் இப்போ ஒழிஞ்சிக்கலாம், இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே, உடனே வந்து கண்மணி, எனக்கு இதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்னு, நான் சொல்கிறது கேளு, அமைதியாக இரு, எதையும் புரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி அப்படி சொல்லிட்டு, வா இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அன்பு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து கண்மணி எங்கே போயிட்டா அப்படி சொல்லிட்டு அவரோட கண்கள் வந்து கண்மணி தேடி, காலிலேருந்து கண்மணி கிட்ட பார்க்கவே பார்க்கல, பேசக்கூட பேசல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேடுறாரு. அவங்க அம்மா ரூமுக்கு போய்ட்டு, அம்மா கண்மணி இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. அதுக்கப்புறம் சமையல் ரூம் போய் பார்க்குறாரு, எல்லா இடமும் கார்டன் எல்லா இடமும் பார்க்குறாரு. அப்போ வெண்ணிலா வராங்க. உடனே வந்து சரி, இப்போ அந்த வெண்ணிலா வரால, அன்பு வெண்ணிலாவை கவனிக்கிறானா இல்லை ஒன்றை தான் தேடுறானான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே, உடனே வந்து அப்படியே மும்முரமாக கவனிக்கிறாங்க கண்மணி. வெண்ணிலா வந்து அன்பையே பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து அன்புக்கிட்ட பேசணுன்னு வராங்க. கொஞ்சம் கூட கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு அன்பு, எல்லா இடத்துலையும் வந்து கண்மணியை தேடிட்டுருக்காரு. எங்கே போயிட்டா? மயூரி வராங்க. அக்கா, கண்மணி எங்கே இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு. நான் எங்கடா பார்த்தேன், அவள் எங்கே போனாலும் அப்படின்றாங்க. உடனே ஸ்வேதா கிட்ட, அண்ணி நீங்கள் பார்த்தீங்களான்னு. நான் பார்க்கல, இப்போ எதுக்கு அவளை தேடுறடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கோ தேடுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. கிடைக்கல. எங்கே போனான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே அவங்க அம்மா ரொம்ப மறுபடியும் வந்தம்மா, கண்மணி எங்கே போனான்னு தெரிலம்மா, நீங்கள் இல்லைங்களே வந்து எப்படியாவது இதை கொடுத்துருக்கம்மா கண்மணிக்கிட்ட, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தம்மா, ஆனால் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டா, இருந்தாலும் எனக்கு ஆசையாக இருக்குது கொடுக்கறதுக்கு, நீங்கள் எப்படியாவது கொடுத்துறீங்களா? நீங்களும் கொடுக்க முடியாதா? சரிம்மா, இந்த ஸ்வீட்டை இங்கே வைக்கிறேன், பாட்டி வந்தோடனே அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாரு. பாட்டி பாட்டி அப்படி சொல்லிட்டு தேடுறாங்க. பாட்டி வந்து, நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு, என்னடா பேராண்டி எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னோடனே, பாட்டி எனக்கு ஒரு உதவி செய்யணும் பாட்டி. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கண்மணிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, கண்மணிக்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? இல்லை பாட்டி, நான் கொடுத்தா வாங்க மாட்டா, அதனால தான் நான் அம்மா ரூமில் வச்சுருக்கேன், எப்படியாவது அவகிட்ட சேர்த்துருங்க பாட்டின்னொன்னே. என்னடா இது அதிசயமாக இருக்குது, ஓன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கிட்டு வந்ததை நீ தானே கொடுக்கணும், அதெல்லாம் கொடு, வாங்கிப்பா. வாங்க மாட்டா பாட்டி, நான் சொல்கிறேன்ல, நீ போய் கொடு, அவள் வாங்குவா அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. நிஜமாக பாட்டி, அப்போ வாங்கலைன்னா நான் பார்த்துக்கிறேன்டா, நீ குட்றா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, கண்மணி எங்கே பாட்டி அப்படின்னோடனே, கண்மணி உங்கள் அம்மா ரூமுக்கு தான் போனா, போ அப்படின்னோடனே, கண்மணி நீ போயிட்டு அவங்ககிட்ட அந்த ஸ்வீட்டை வாங்க அப்படின்னோடனே, பாட்டி அதெல்லாம் முடியாது பாட்டி, இங்கே பார், இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல அவன் ஓ மேலே தான் பிரியமாக இருக்கான்னு. வந்தோடனே ஒரு 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 ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தோடனே யாரை முதல்ல தேடுறாங்களோ அவங்க மேலே தான் உயிரே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம், இது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னோடனே, பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, முதல்ல போய் அவங்ககிட்ட இந்த ஸ்வீட்டை வாங்கு, அதுக்கப்புறம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போகிறாங்க. போனோன்னே அன்பு வந்து தயங்கி இந்த ஸ்வீட்டை, கண்மணி இந்த ஸ்வீட்டு அப்படி சொல்லிட்டு கண்மணி பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாள்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. கண்மணியும் அன்பும் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ண சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து கண்மணிக்கு வந்து அன்பு வந்து பூ வச்சு விடுற சொல்கிறாங்க. கண்மணி வந்து தயங்குறாங்க. அன்பு வந்து நீ பூ வச்சு விடுறா, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வைக்க சொல்கிறாங்க. சந்தோஷமாக அன்பு வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அனோனியமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்கவே முடியல. வெண்ணிலாவில் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த கண்மணிக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டணும், இந்த பாட்டி ஒன்றா சேர்த்துருவாங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா பார்த்து.